+1 computer application. So before 5 chapter for coincide in +1 computer science and +1 computer application coincide ஆகி பார்த்தோம். ஸோ சாப்டர் 6லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் தனித்தனியாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு சாப்டர் 6 த பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So in this lesson we are studied in related of application for in which application அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பண்ணுவோம் இன் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மெனி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இந்த வேர்ட் ப்ராசஸிங்கில் அவைலபிலிட்டியாக இருக்குது ஃபார் ப்ரீவியஸ் ஆர் நவ் இப்போ கரண்ட் ஆர் many of versions availability இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ we are going to discuss for the title introduction to word processor for the beginning of user or beginning of person அப்படிங்கிறதுனால the giving a introduction about எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ட் ப்ராசஸர். வேர்ட் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு லெட்டர் ஆர் என்ன கேரக்டர் ஆர் என்ன பேராகிராஃப் ஆர் என்ன நம்மளுடைய many of things நம்ம சொல்ல முடியும். ப்ராசஸர் அப்படின்னா என்ன சார்? what do you mean by processor? So processor is nothing but the word processing activities like for example delete, copy, cut, move, replace, finding இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் என்னுடைய ஆப்ரேட்டரில் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நம்மளுடைய வேர்ட் ப்ராசஸரில் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ த வேர்ட் ப்ராசஸர் சாஃப்ட்வேர் வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் ஈச் ஒன் லெசன் ஆர் கிவிங் ஆஸ் அ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபார் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் in this lesson or in this chapter what purpose to studied and finally what you understand and what are the concepts you know that அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஃபோர் அவே த பிகினிங் ஆஃப் பிளேஸில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்போ அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் to understand the importance of your word processor. To understand the importance word processor oda important purpose enna, what is the importance of importance அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். after that main process to understand the word processor அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் can use அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்ளிகேஷன் இன் ஓப்பன் ஆஃபீஸ். என்னுடைய இந்த வேர்ட் ப்ராசஸர் அப்ளிகேஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எங்கே நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். இட் இஸ் அ வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ வேர்ட் ப்ராசஸர். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்டடி பண்ண முடியும். இட் இஸ் எ சாஃப்ட்வேர். நீங்கள் இதை ரிட்டர்னில் எழுதிக்கோங்க கூட ஓப்பன் ஆஃபீஸ் அண்டர்லைன் பண்ணி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. எஸ் டிவைடட் பை டபிள்யூ சாஃப்ட்வேர் ஷார்ட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் எலாபரேட் ஆர் பேசிக் இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் அனதர் அப்படிங்கிறப்போ நீங்கள் கேன் ஸ்கேன் டு த QR கோட். யூ கேன் ஸ்கேன் டு த QR கோட். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எலாபரேட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. நவ் தேர்ட் பாயிண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இன் விண்டோஸ் ஓஎஸ். என்னுடைய விண்டோஸ் ஓஎஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அதான் அங்கே சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இன் விண்டோஸ் ஆஃபீஸ். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஹவு வி கேன் ஒர்க் இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இன் நியூ புக்கில் சரிங்களா. ஓல்டு புக்கில் பார்த்திங்க அப்படின்னா அது டு அண்டர்ஸ்டாண்ட் விண்டோஸ் அண்ட் ஒர்க்கிங் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நியூ புக்கில் பார்த்துக்குங்க. நான் அதுக்கடுத்த பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டு நோ த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். டு நோ த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது இன் அவர் புக்கில். எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்மளுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் என்ன அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட் டு நோ த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்டு page formatting. What is a text formatting? What is a page formatting? Options in open office writer. டெக்ஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணலாம். அண்டு அனதர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜ் ஃபார்மேட்டில் பேஜில் என்னென்ன ஃபார்மேட் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ அதாங்க சொல்கிறாங்க டு நோ த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் பேஜ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the last point to know the uses of spell check. என்னது சார் spell check features. To know the uses of spell check features of open office writer. What do you mean by spell check அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if you type the text in the open office word document, in case any mistakes it will be automatically rectified or automatically to clear the errors. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெல் செக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர். இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர் ஃபார் கிவிங் எ சம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா. ஸோ இதுதான் என்னுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக பிஃபோர் நம்ம பார்த்த வரலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் அதில் இருக்க பாயிண்ட் அகைன் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராசஸர். செகண்ட் பாயிண்ட் understand the applications of open office. Now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா how to work in Windows operating system in open office. Now அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா editing options, what are the options availability, text formatting and page formatting, what are the availability, and spell check features. இதை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the introduction to word processor introduction கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர்ட் ப்ராசஸரில் டிஃபைன் வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. டிஃபைன் வேர்ட் ப்ராசஸிங். ஸோ இந்த டிஃபைன் வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து. ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கொஷின் எழுதிக்குவாங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். டிஃபைன் வேர்ட் ப்ராசஸர் புக் பேக்கில் 2 மார்க் கொஷின், அதை ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வேர்ட் ப்ராசஸர் இஸ் அ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டு கிரியேட், எடிட், மேனிப்புலேட், டிரான்ஸ்மிட். இதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், மேனிப்புலேட் பண்ணுறோம், டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்த வேர்ட் ப்ராசஸரில் என்ன பண்ணுறோம் மெயின்லி ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் a text document. The above side activities are called as word processing. The above side activities are called as word processing அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப அகைன் பாருங்கள், நம்மளுடைய இந்த வேர்ட் ப்ராசஸில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா create, edit, manipulate, transmit, store and retrieve a text document. அதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஒரு 2 மார்க் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சரிங்களா. இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்குறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the above, in other words word processing is the activity carried out by a computer with a suitable software. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சேஞ்சபிலிட்டி பண்ணுறேன், அதர் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது இங்கே ஒரு 2 மார்க் கொஷின் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் த வேர்ட் ப்ராசஸர். ஸோ என்னுடைய வேர்ட் ப்ராசஸரில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் 2 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது என்ன என்னுடைய வேர்ட் ப்ராசஸரில் பார்த்திங்க அப்படின்னா, create, edit, manipulate, transmit, store and retrieve text document. Create, edit, manipulate, transmit, store and retrieve text documents அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய டாக்குமெண்ட் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கொடுக்குறோம். சரி சார், இங்கே ஒவ்வொரு ஆப்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். க்ரியேட் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். Edit means the already created document to open again to changes any of modifications. And manipulate அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்ஸ்ட்டில் மேனிப்புலேஷன் பண்ணலாம் ஆர் பேஜில் மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அண்ட் தென் டிரான்ஸ்மிட், டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். நவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர், என்னுடைய டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் ஸ்டோர். அண்ட் ரிட்ரைவ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணுறோம் என்னுடைய டாக்குமெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா there are many word processing softwares available as proprietary software as well open source. What do you mean by proprietary? What do you mean by open source அப்படிங்கிறது தெரியணும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வேர்ட் ப்ராசஸிங்கில் மெனி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர்ஸ், சில சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா த யூசர் கேன் பை ஆர் டு பே த அமௌண்ட் ஃபார் த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் பர்டிகுலர் கம்பெனிஸ். ஓப்பன் ப்ராப்ரிட்டரி source as well as open source. Open source means you can freely download your websites or particular authorized websites to freely download அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ராப்ரிட்டரி அப்படிங்கிறது என்னென்னா டு பே த அமௌண்ட், அதுதான் ப்ராப்ரிட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் ஃபார்மேட் போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் கிவிங் எ டேபிள் ஃபார்மேட்டட் ஃபார் லிஸ்ட் அவுட் த வேரியஸ் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், லிஸ்ட் அவுட் த வேரியஸ் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. proprietary source word processing software, proprietary source word processing softwares அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் டெவலப்பர் யார், என்ன பேக்கேஜ் டெவலப் பண்ணது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். ஸோ மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அவங்க இதில் ரெண்டுமே இருக்கும். இது என்னது ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர் இருக்குது அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஃபார் பேக்கேஜ் அண்ட் டெவலப்பரில் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், WBSD, பிஎஸ் வேர்ட், கிங் சாஃப்ட், வேர்ட் ப்ரோ, லோட்டஸ் கார்பரேஷன். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ரிட்டரி சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இப்போ மேலே பார்த்துருக்க மூணும் என்னென்னது மைக்ரோசாஃப்ட் வேர்ட், WPS வேர்ட் ப்ரோ, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர்ஸ். 1 மார்க் கொஷின் அது கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ பேக்கேஜ் டெவலப்பர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அப்பாச்சி. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் யார், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படிங்கக்கூடிய கார்பரேஷன் டெவலப் பண்ணாங்க. லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர், த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், தென் அபி வேர்ட்
அபிசோர்ஸ் டெவலப்பர்ஸ். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேசிக் ஆஃப் வேர்ட் ப்ராசஸரில் ப்ராப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அண்டு நான் ப்ராப்ரைட்டரி சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இன் தமிழ் வேர்ட் ப்ராசஸர். தமிழ் வேர்ட் ப்ராசஸர் இது இப்போ பிஃபோராக பார்த்தது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஆர் ஆக்சசபிள் த யுனைடெட் ஸ்டேட் கிங்டம் லாங்குவேஜ். ஒரு இங்கிலீஷ் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கூடியதும் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது தமிழ் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வேர்ட் ப்ராசஸர், தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து அது 1 மார்க் கொஷினில் கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. ஃபார் தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர் கம்பன் 3.0, மென் தமிழ் 2017. These are familiar word processor exclusively for Tamil language. ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷினில் இது கேட்கலாம். விச் இஸ் அ ஃபெமிலியர் ஆஃப் தமிழ் ப்ராசஸிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பன் 3.0, மெல்லினம் 2017. These are familiar word processor exclusively for Tamil language purpose. தமிழ் லாங்குவேஜ் பர்பஸுக்காக டெவலப் பண்ணது. மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபுல் டைம் இன்டர்ஃபேஸ் டு இட்ஸ் ஆஃபீஸ் சூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் ஃபுல் டைம் தமிழ் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஆல் ஆஃபீஸ் சூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ் ப்ராசஸ்க்காக மட்டுமே இதை டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா in this chapter you are going to learn about and word processor. இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா an introduction to open office writer, an introduction to open office writer. ஸோ இந்த இப்போ பேசிக்காக நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ் இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர்னால் என்னன்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்ரைட்டரி சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் தமிழ் லாங்குவேஜ் ப்ராசஸர் ஆர் தமிழ் வேர்ட் ப்ராசஸரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் த லீடிங் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 மார்க் கொஷினில் இந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். விச் இஸ் அ லீடிங் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷூட் ஃபார் த வேர்ட் வேர்ட் ப்ராசஸரில் லீடிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் தேட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ் அண்டு மச் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் அவைலபிலிட்டியாக இருக்குன்னா பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், database and much more. It is available in many languages. And works on all computers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது மெனி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டம்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். Now it stores all data in an internal open standard format. இது பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். and can also read and write files from common office software package அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா open standard format and can also read and write files from common office software package
பேக்கேஜ் மூலிமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை நான் ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. நான் ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் ஈஸி டு லேர்ன், இஸ் வெரி ஈஸி. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் எ ப்ரொடக்டிவ் ஆஃபீஸ் சூட் வித் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு மெனி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ லைக் இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் such as different சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அவைலபிலிட்டியாக இருக்குங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் மெனி ஆஃப் திங்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வேர்ட் ப்ராசஸர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறத வேர்டை ப்ராசஸ் பண்ணோம். கால்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேர்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அப்படிங்கிறது என்னுடைய டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது. இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரெசன்டேஷன் ட்ரா பண்ணுறது. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரா. ஸோ டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மெனி ஆஃப் திங் அவைலபிலிட்டியாக இருக்குது. ட்ரா அப்படின்னா ட்ராயிங் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா, create formula and many other process. So open office writer, word processor to create text document. Open office calc spreadsheet to create worksheet. Open office base create database. Open office impress create presentation software. Open office draw, you can draw the drawing softwares. Open office formula create formula and equations. Create formula and equations அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேருந்து இது வரையிலும் ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ மேலே எங்கேங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளோட ஓப்பன் ஆஃபீஸ் இங்கேருந்து இதிலேருந்து அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட்டேஷன் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு 2 மார்க் கொஷின். சரிங்களா? நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்போனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ப்ராசஸர் இஸ் த காம்போனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்போனன்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 1 மார்க் கொஷின்லாம் கேட்கலாம். சரிங்களா? So after that, in addition to the usual features of a word processor, spelling check, இதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் செக் அண்டு thesaurus அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டிக்ஷனரிஸ், ஹைப்போதெனசிஸ், ஆட்டோ கரெக்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், automatic generation of table of content and indexes, mail merge and other. Writer provides this important features. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ். எதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருடைய ஃபியூச்சர்ஸ். ஈவன் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இங்கெல்லாம் இருந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து 2 மார்க் நீங்கள் எழுதலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது? ஸ்பெல்லிங் செக், thesaurus, hyphenation, auto correct, find and replace, automatic generation of table of content and indexes, mail merge and others அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரைட்டர் ப்ரொவைட்ஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ஸில் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை கொடுத்துட்ருக்காங்க. சரியா? ஸோ டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டைல் நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட்டர் ப்ரொவைட்ஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ the first point, templates and styles. டெம்ப்ளேட் அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் ஆர் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டைல் அப்படின்னா லைக் ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ். ஸோ இதை தான் நம்ம ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்கிறோம். பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ், காலம்ஸ் and tables. Page layout methods including frames, columns and tables. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா embedding or linking of graphics. linking graphics அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எம்படிங்னா ஜாயினிங் பண்ணுறது, லிங்க்னா ஒரு ஷீட்டில் ஒரு டாக்குமெண்ட்லேருந்து அந்த ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்ணுறாங்க லிங்கிங் ப்ராசஸ். ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டாவில் இன்னொரு டேட்டாவை லிங்க் பண்ண முடியும் ஒரு டேட்டா பேஸுக்கு. அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதர் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பில்டிங் ட்ராயிங் டூல்ஸ். இந்த வேர்ட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா எனக்கு பில்டிங் ட்ராயிங் டூல்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. மாஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் டு குரூப் எ கலெக்ஷன். மாஸ்டர் டாக்குமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் எ கலெக்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஆஃப் document into a single document. எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபியூச்சர்ஸாக சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேஞ்ச் ட்ராக்கிங் டூரிங் ரிவிஷன்ஸ். சேஞ்ச் ட்ராக்கிங் டூரிங் ரிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸ் இன்டகிரேஷன் இன்க்ளூடிங் எ பயோகிராஃபிக் டேட்டாபேஸ். என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸில் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது என்னுடைய டேட்டா வேணால் மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பயோகிராஃபிக் டேட்டாபேஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப். என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஃபைல் என்னவா மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ஷூட். என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு வேணும், ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் த லிங்க் ஆஸ் ஃபார் டவுன்லோட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் OpenOffice Writer shoot from http www.openoffice.org.download. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம எதுவும் அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் அ சிஸ்டம் ஆர் லேப்டாப் இன் யுவர் ஹோம் டு இன்ஸ்டால் the software for OpenOffice Writer, and if you have any doubt regarding to call and clear it. okay, ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரியா? அகைன் திரும்ப சொல்கிறேன், இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இது ரொம்ப ஈஸி, கற்றுக்கிறதுல ஈஸி. இது பார்த்திங்கன்னா லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் ஆக்டிவிட்டீஸாக அதை ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும், அல்லது ரொம்ப எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ you can download and install the latest version of OpenOffice Shoot from the http www.openoffice.org. download at free of cost அப்படின்னு சொல்லியிருக்காங்க, at free of cost. ஸோ in this கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ பிகினிங் ஆஃப் introduction to word processor. வேர்ட் ப்ராசஸர்னால் என்ன, எதுக்காக இந்த வேர்ட் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் இந்த லெசனில் என்னென்ன ஸ்டடி பண்ண இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மெயின் தீம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராசஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த விண்டோஸ் ஒர்க்கிங் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். Now editing operations in OpenOffice Writer, formatting and page formatting OpenOffice Writer,
ஸ்பெல் செக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோடய சாஃப்ட்வேரை 2-way மெத்தடில் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னென்னா ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்னா அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாட் ஆர் த சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிலிட்டி, அண்டு தமிழ் வேர்ட் ப்ராசஸர் என்ன சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டியாக இருக்குது, அந்த லீடிங் தமிழ் சாஃப்ட்வேர் என்ன இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த வேர்ட் ப்ராசஸரில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது ஆர் அதனுடைய பேக்கேஜஸ், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கூட இதுக்கெல்லாம் வாட் ஆர் த பேக்கேஜஸ் அவைலபிலிட்டி இன் த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அதை கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஓப்பன் ஆஃபீஸ். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஓப்பன் ஆஃபீஸ். அந்த டவுன்லோட் எப்படி நம்மளுடைய சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நான் அதுக்கு அடுத்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.